வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த வாட்டி சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுறாரு. வேட்பாளர் பட்டியலே அதிகாரப்பூர்வமாக வெளிவரலையே, எப்படி சாத்தூர்னு சொல்கிற அப்படின்னு சில பேர் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவரே தான் சொன்னார், நான் சாத்தூரில் போட்டிடுறேன் அப்படிங்கிறத. திருநெல்வேலி தானே உங்கள் தொகுதி, ஏன் சாத்தூருக்கு ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்னு நிருபர் கேட்ட கேள்விக்கு அதிமுக இந்த வாட்டி திருநெல்வேலியில் போட்டியிட ஆசைப்படுறாங்க, அதான் என்கிட்ட கேட்டாங்க, நான் சரி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் கொடுத்த பதில் பாஜக தொண்டர்களுக்கு முகசுளிப்பை ஏற்படுத்துனுச்சு. நம்ம சேனல்லையே கிட்டத்தட்ட 2-3 தடவை இந்த அப்டேட்டை நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இப்போ சாத்தூரில் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு புதிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. சசிகலா அவர்களுடைய கூட்டணி சார்பாக இசக்கி ராஜா சாத்தூரில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. சசிகலா சமீபத்தில் புதிய கட்சி தொடங்கினாங்களே, அதாவது அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கட்சியோட இசக்கி ராஜாவுடைய பார்ட்டி கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த கூட்டணி தான் சாத்தூரில் இசக்கி ராஜா வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது டெஃபினட்டாக பாஜகவுக்கு ஒரு பெரிய பேட் நியூஸ் தான் நயினார் நாகேந்திரனுக்கு. ஏன்னா சாத்தூரில் இசக்கி ராஜா வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் நயினாருக்கு செட்பேக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இசக்கி ராஜா வாங்கக்கூடிய வாக்குகளை பொறுத்து நயினாருடைய வெற்றி தோல்வி அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னவோ நயினார் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு, முதல்ல தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் நயினாரை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றுங்க, தயவு செஞ்சு. அண்ணாமலையை மறுபடியும் பாஜகவுடைய மாநில தலைவராக போடுங்க. அண்ணாமலை தலைவராக இருந்த அந்த இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியலை. வரக்கூடியவங்க எல்லாமே திராவிட கட்சிகளுக்கு ஜால்ரா போடுறவங்களா தான் இருக்காங்க. தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய, தன்னிச்சையாக கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் யாரும் இல்லை, அண்ணாமலை மட்டும்தான் இருக்காரு. அதனால அவரை மாநில தலைவராக போடுங்க மே 4க்கு பிறகு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பாஜக தொண்டர்கள் குரல் கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் கேரளாவுக்கு படம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தார். அப்போது கேரளாவில் ஒரு பத்திரிகையாளர் கேரளா ஃபுட்டை பற்றி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு ஜிவி பிரகாஷ், கேரளா ஃபுட்டு சூப்பராக இருக்கும், குறிப்பாக அந்த சிகப்பரிசி இருக்குல்ல, அது ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சொல்ல, உடனே அந்த பத்திரிகையாளர், இந்த பரோட்டா பீஃபு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்ட உடனேயே ஜிவி பிரகாஷ், பீஃபெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. சமீப காலமாக கேரளாவில் பரோட்டா பீஃபு இது திட்டமிட்டு திணிக்கப்படுதோ. கேரளாவுக்கு போகிறாங்களே முக்கியமாக செலிபிரிட்டிஸு, அவங்களுக்கு பரோட்டாவும் பீஃபும் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு இது வேணும்னே அது வந்து திணிக்கப்படுற மாதிரி தெரியுது. இந்த விவகாரம், பரோட்டா பீஃப் விவகாரம் கேரளாவில் ரீசெண்ட் டேஸில் இது அதிகமாக பார்க்க முடியுது. சாப்பாடு அவங்களுடைய உரிமை, அவங்கக்கிட்ட போயிட்டு பரோட்டா பீஃபு நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வைக்கக்கூடிய முயற்சி நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடக்குது. ஜிவி பிரகாஷ், நான் பீஃபெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தரமான சம்பவம் பண்ணி கடந்து போயிருக்காப்புல. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, மாரிதாஸ் வெளியிட்ட அதிர்ச்சி ஆடியோ அப்படிங்கிறது மூணாவது செய்தி. ராசா அவர்களுடைய ஆடியோ அப்படின்னு மாரிதாஸ் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்காரு. அதில் இந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸில் ராசா கைது செய்யப்பட்டார்ல, கைது செய்யப்பட்டு 2 மாதங்கள் சிறையில் ராசா இருந்த வரைக்கும் ஒரு டிஎம்கே உடைய முன்னணி தலைவர்கள் கூட ராசாவை வந்து பார்க்கல அப்படின்னு ராசாவே சொல்கிற மாதிரி அந்த ஆடியோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனிமொழி அவர்கள் ராசா அவர்கள் கைது செய்யப்பட்டு 2 மாதங்களுக்கு பிறகு தான் கனிமொழி அவர்கள் 2G ஸ்பெக்ட்ரம் கேஸில் கைது செய்யப்பட்டாங்க. கனிமொழி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு தான் திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் சிறைக்கு வந்து பார்த்தாங்க. ஆனால் நான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த வரைக்கும் அந்த 2 மாதம் என்னை யாரும் கண்டுக்க கூட இல்லை அப்படின்னு ராசா பேசுகிற மாதிரி அந்த ஆடியோவில் விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அழகிரி அவர்கள் ஒரு முறை சிறைக்கு வந்து, நீங்கள் அப்ரூவராக மாறிடுங்க, ஸ்டாலினை போட்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்ரூவராக மாறிடுங்க அப்படின்னு அழகிரி அவர்கள் சொன்னதாகவும் அதில் ஆடியோவில் இருக்குது. ஸோ இந்த ஆடியோ பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. தேர்தல் சமயத்தில் பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு ராசா அவர்களுடைய இந்த ஆடியோ. திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இந்த ஆடியோவை உருவாக்கியிருக்காங்க, AI ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் சொல்ல, மாரிதாஸ் இது AI இருந்தால் என் மேலே வழக்கு போடுங்க, நான் சந்திக்க தயார் அப்படின்னு மாரிதாஸ் சொல்ல, இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.